அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் புறநானூறு. புறநானூறு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, புறப்பொருள்களை பற்றி கூறுது. அதாவது மன்னனுடைய சிறப்புகள், கொடை சிறப்பு, நாட்டு வளம், நாட்டு மக்களின் வாழ்வியல் போன்றவற்றை குறிப்பிடுவதாக புறநானூறு உள்ளது. இதில் மன்னர் பற்றி தான் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, மக்களோட வாழ்வியலையும் தனித்தனியாக கூறுவதாக இருக்குது. அதாவது மக்கள் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற செய்திகளையும் நம்மளுக்கு புறநானூறு தருது. அப்போ இது இன்னார் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். சரி, நமக்குரிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புறநானூரில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி செய்யணும், அந்த மன்னனுக்கு மட்டும் இந்த பூமி சொந்தமா அப்படிங்கிறத பற்றின செய்திகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எப்படி இருக்கணும் மக்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த செய்யுள் வரிகளை: தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளே உடுப்பது 2. தென்கடல் வளாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பூமிக்கும் சேர்ந்து கடல் பரப்பால் சூழப்பட்டுள்ளது இல்லையா? இந்த மொத்த பூமி கடல் பரப்பால் சூழப்பட்ட இருக்கிற இந்த பூமி ஆளும் மன்னனுக்கும் பொதுமையின்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பொதுவான ஒரு மன்னனுக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை, பொதுவானது இது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும், அதாவது அந்த பூமியை ஒரே ஒரு மன்னனின் கீழ் ஆட்சி புரிந்து கொண்டிருப்பான் இல்லையா, அந்த மன்னனுக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சன், அதாவது விடிய விடிய காத்திருந்து உணவுக்காக வேட்டையாடும் அந்த வேட்டைக்காரனுக்கும், அதாவது பெரிய நாட்டை ஆளும் மன்னன் ஆக இருந்தாலும், ஒரு வேளை 2 வேளை 3 வேளை உணவுக்காக காத்திருந்து இரவு முழுதும் தூங்காமல் காத்திருந்து வேட்டையாடி அதன் பின் உணவை உட்கொள்ளும் வேட்டையாடும் மனிதனாக இருந்தாலும் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, என்னதான் படிக்காமல் இருக்கும் பாமர மனிதனாக இருந்தாலும் கடுமையான பசியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மனிதனுக்கும் 9 நாளி உடுப்பது 2. அப்போது 9 நாளி உடுப்பது 2 அப்படின்னா 2 வேளை மன்னிக்கவும் 2 கஜம் உடம்புக்கு மானத்தை மறைப்பதற்கான உடையும் 3 வேளை சாப்பிடுவதற்கான உணவும் இருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே மீறி நிறையா இருக்குது அப்படின்னா அந்த மன்னனுக்கும் சரி, அந்த வேட்டையாடும் மனிதனுக்கும் சரி, படிக்காத கல்லாத மனிதர்கள் இருந்தாலும் சரி, அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, மிகுந்த அறிவோடு இருப்பவர்களுக்கும் சரி, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 9 நாளி உடுப்பது 2, 4 வேளை உணவு, அவ்வளவுதான். என்னதான் பொன்னும் பொருளும் அந்த மன்னன் சேர்த்து வச்சிருந்தாலும் 4 வேளை உணவு மட்டும்தான் சாப்பிட முடியும். அதுபோல் அந்த மன்னன் பட்டு உடுத்தி இருந்தாலும் சரி, பட்டை போத்திக்க முடியாது, அத்தனை பட்டுக்களையும் அவன் வைத்திருக்கவும் முடியாது. அதனால் அவனுக்கும் மானத்தை மறைப்பதற்கான உடை என்பது சிறிதளவே. இவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காவல் காக்கும் வீரனுக்கும் சரி, படிக்காத அறிவில்லாத மானிடனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா 9 நாளி உடுப்பது 2. அப்போ உலகத்தில் தன்
தேவைக்கு மேலே யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அது பிறருக்கானது அப்படிங்கிறத நம்ம மனசில் இருத்தி கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்பது புறநானூறு செய்தியாக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த பாடலின் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.